முடியாது, கரண்ட்டை யாராலையும் பார்க்க முடியாது. இதெல்லாம் உணர்வுக்குரிய விஷயங்கள். அப்போ அது அந்தந்த சட்ட திட்டத்தின்படி தான் இயங்கும். அதே மாதிரி தான் கடவுளும் காட்சி அளிக்காதவர், ஆனால் உணர்வு பூர்வமாக உணரக்கூடியவர். ஸோ அதுக்கு வாய்ப்பே இல்லை. உணர்வு பூர்வமாக நம்ம உணரலாம். எப்படி காற்றை நம்ம காற்று அடிக்குதுப்பா இப்போ அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, உங்கள் உடம்புல என்ன ஒரு விஷயங்கள் மாற்றம் ஏற்படுத்துது, அது காற்றுன்னு நம்ம முடிவு பண்ணுறோம். அது காற்று தான். ஒரு 10 பேர் இருக்கிறாங்க ஒரு இடத்துலன்னா, ஒருத்தவங்களுக்கு மட்டும் காற்று அடிச்சுது, மீதி 9 பேருக்கு காற்று அடிக்க அப்படிலாம் இல்லை. 10 பேருக்கும் அந்த காற்று அடிக்கும். இப்போ தான் காற்று வருதுன்னு சொல்லி நம்ம ரிலாக்ஸ் பண்ணுவோம். அப்போ அதை கண்ணால் பார்க்க முடியாது. அது ஒரு விதமான ஒரு உணர்வு. ஸோ கடவுளும் காற்றை போன்றவர். அதனால் அந்த மாதிரி